தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை இல்லாத அளவில் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இதில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் என அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அடங்கும். இந்த கல்லூரிகளில் உள்ள 2 லட்சம் இடங்கள் பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகின்றன. இதற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை தமிழ்நாடு அரசு சார்பில் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான BE BTech சேர்க்கை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. இதில் இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டு 3,02,000 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 2,50,000 லட்சம் மாணவர்கள் கட்டணம் செலுத்தி உள்ளனர். திங்கட்கிழமை வரை சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய அவகாசம் உள்ள நிலையில் இதுவரை 2,26,000 பேர் பதிவேற்றம் செய்துள்ளனர். இந்த ஆண்டு இவ்வளவு பேர் BE படிக்க முக்கிய காரணம் என்ன என்பதை விளக்குகிறார் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் மேலே கண்டிப்பாக மாணவர்களிடையே ஒரு மோகம் அதிகரித்திருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது மற்ற ப்ரொஃபஷனோட அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மோகம் மற்ற படிப்புக்கு, எஸ்பெஷலி இந்த BSc மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸஸ்க்கு கண்டிப்பாக சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மோஸ்ட் குறைஞ்சிருக்கு. எல்லாமே நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக போகக்கூடாது அப்படிங்கிறது. இது தவிர சிவில் சர்வீசஸ் மற்றும் பொறியியல் சார்ந்த TNPSC உள்ளிட்ட அரசு தேர்வுகளை கருத்தில் கொண்டும் மாணவர்கள் பொறியியல் படிப்பை தேர்வு செய்கிறார்கள் என்கிறார் ஜெயபிரகாஷ் காந்தி. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சிவில் சர்வீஸும் மற்றும் கவர்மெண்ட் ரிலேட்டட் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அந்த ஒரு டேட்டா மாணவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதாவது நம்ம ஏன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு சிவில் சர்வீஸ் எழுதலாம் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த வருஷம் இந்த நீட்டுடைய எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கட் ஆஃப் கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது. எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா, ஈவன் ரிப்பீட்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ எதுக்கும் ஒரு பேக்கப் பிளானுக்காக நம்ம இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஏன்னா எத்தனை தடவை தான் நம்ம ரிப்பீட்டர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பல காரணங்கள்னால தான் இந்த வருஷம் இன்ஜினியரிங்கில் அப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். காரணம் எதுவாயினும் வெறும் பாடம் மட்டுமன்றி அது சார்ந்த திறன்களை வளர்த்து கொண்டால்தான் எந்த படிப்பிற்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபிநயா.